ஆம். அத்தை வாங்க வாங்க அத்தை வாங்க மாமா உட்காருங்க. பரவாயில்லமா. நான் டீ போடுறதுக்கு பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அபி நீ போக வேண்டாம், நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படியா சஞ்சீவ்? அப்போ பாலோட சக்கரை, அப்புறம் பாப்பாக்கு பிஸ்கெட், அப்புறம் ஒரு சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு. அத்தையும் மாமாவும் இங்கே சாப்பிட்டு கிளம்பட்டும். சாப்பிடுறதா? அதெல்லாம் எதுக்குமா? வேண்டாமா. அத்தை இனிமே நீங்க எப்போ வீட்டுக்கு போய் சமைக்கிறது? இங்கே சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அபி சொல்றதும் சரிதாம்மா, நீங்க இங்கேயே சாப்பிட்டுருங்க. சரிப்பா. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். கொடு. மா, வீடு ஜப்தி ஆகுறதுக்கு முன்னாடி வீடு ஜப்தி ஆக போற விஷயம் அந்த அபிக்கு தெரிஞ்சா அவளுக்கு அதிர்ச்சி வராதுமா, முன்னெச்சரிக்கை தான் வரும். அபியோட மூளை இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தப்படாம அந்த வீட்டை எப்படி காப்பாத்தணும்னு தான் யோசிப்பா. இதுவே நாளைக்கு ஜப்தி ஆகி அத்தை மாமா அந்த சந்தோஷ் எல்லாரையும் அந்த போலீஸ்ல பெட்டி படுக்கையோட கழுத்தை புடிச்சு அப்படியே வெளியே துரத்துறத அவ பார்த்தா, அப்ப அத்தை வந்து, ஐயோ நாங்க இங்க குடும்பமா வாழ்ந்தோம், இது எங்க வீட்டு சொத்து, இது நாங்க வளர்ந்த வீடு, எங்களை வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு அத்தை அழுதா எப்படி இருக்கும்? அப்புறம் நம்ம போலீஸ் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுனா எப்படி இருக்கும்? அத அந்த அபி பார்த்து அப்படியே மயக்கமாகி பொத்துன்னு கீழே விழுந்தா இன்னும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருமா. ஆமா ஸ்ரீஜா, நினைச்சு பார்க்கவே செமையா இருக்கு. அம்மா, அபி கடனை அடைச்சு அந்த சஞ்சீவ கோடீஸ்வரனாக்கி அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வருவேன்னு என்கிட்ட கங்கணம் கட்டிட்டு இருந்தால, அந்த வீடே ஜப்தி ஆகி அதெல்லாம் அந்த அபி பார்த்து சாகணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். அதனால வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த அபி கிட்ட நீ காலையில சொன்னா போதும். சரி ஸ்ரீஜா. அம்மா, நம்ம வீடு ஜப்தி ஆனதும் உனக்கு நான் ஒரு புது வீடு பார்த்து வச்சிருக்கேன், நீ அங்க போயிரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நாங்க வந்துடுறேன். சரி ஸ்ரீஜா. அபி நாளைக்கு இருக்குடி உனக்கு. இதோ வரேன். ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த அபி. இந்தா. அத்தை, நான் மட்டும் இப்படி தனியா சாப்பிடுறது? எல்லாரும் உட்கார்ந்தா சாப்பிடலாம்ல? ஆமா சீதா, எல்லாருக்கும் கொண்டுட்டு வா. சரிங்க. என்ன அபி, எறும்பு மாதிரி சாப்பிடுற? நீ நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு சீக்கிரமா குணமாகும். குடு, நான் ஊட்டி வர்றேன். ஐயோ அத்தை வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஊட்டி வர்றேன், சாப்பிடு. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமா அபி, நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து இப்படித்தானே சாப்பிடுவோம். ஆமா சஞ்சீவ், நாம எப்பவுமே இந்த மாதிரி ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடணும்.
ஸ்ரீஜா மேடம். சொல்லுங்க மேடம். வக்கீல் சார், நாளைக்கு வீடு ஜப்தி ஆகுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு மேடம். கோர்ட் ஆர்டர் கிளியரா இருக்கு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய் வீட்டாளுங்களை காலி பண்ணி வீட்டுக்கு சீல் வச்சிடலாம் மேடம். நீங்க வீட்டை சீல் வைக்க போகும்போது எனக்காக நீங்க வேற ஒன்னும் பண்ணணும். புரியல மேடம். வேற ஒண்ணுன்னா? தெளிவா சொல்றேன் கேளுங்க. சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடலாம். அபி, நீ உயிர் பொழைச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா நாளைக்கு நீ சாக போற. அதை யாராலையுமே மாத்த முடியாது. யாருக்குமே அது என்னாலதான்னு தெரியவே தெரியாது. உண்மையை உளறிட்டோமே. நம்ம பாப்பாவா? என்ன சஞ்சீவ் சொல்ற? இல்ல அபி, அது நீ தானே சொல்லுவ. இந்த பாப்பாவை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பாப்பா பாக்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? நீ சொன்னதும் ஒரு விதத்துல சரிதான் சஞ்சீவ். எனக்கும் பாப்பாவை கொஞ்சும் போது நிறைய சமயம் என் உள் மனசு இது காணாம போன நம்ம பாப்பா தான்னு சொல்லும். நானும் அதை நம்பி என்ன மறந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல கான்ஷியஸ் வந்து ரியலைஸ் பண்ணி இது நம்ம பாப்பா இல்ல, மங்காவோட பாப்பா. நாம இந்த பாப்பாவுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து பால் கொடுத்து பாத்துக்கிறதுனாலதான் அப்படியெல்லாம் தோணுது. மத்தபடி வேற ஒன்னும் இல்லைன்னு என்ன நானே சமாதானப்படுத்திப்பேன். உன் உள் மனசு சொல்றது அத்தனையும் உண்மை அபி. இது நம்மளோட பாப்பா தான். உனக்கு உடம்பு முழுசா குணமானதுக்கு அப்புறம் இதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். சஞ்சீவ், பாப்பா தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. சரி சஞ்சீவ், நீ என் பக்கத்துல வந்து உட்கார. சஞ்சீவ், நான் உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? என்ன அபி இப்படி கேக்குற? வா படுத்துக்கோ. சஞ்சீவ், சொல்லு அபி. நான் சுய நினைவு இல்லாம பெட்ல இருந்தப்போ நீ ரொம்ப பயந்துட்டியா? ஆமா அபி, எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எப்படியாவது நீ கண்ணு முழிச்சு வந்துருவேன்னு என் உள் மனசு சொன்னாலும் அப்படியே நீ படுத்த படுக்கையா கண்ணு முழிக்காம இருந்ததை பாக்குறதுக்கு என்னால முடியவே இல்லை அபி. உன்னை நான் நினைச்சு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? டாக்டர் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு என்கிட்ட சொன்னப்பெல்லாம் என்னோட ஹார்ட்டே அப்படியே வெடிச்சு போச்சு. என்னன்னு தெரியாம நெருப்புல விழுந்த புழு மாதிரி ஆயிட்டேன் அபி. நீ மட்டும் என்னை விட்டு போயிருந்தேன்னு வை, சத்தியமா நானும். சஞ்சீவ், என்ன சஞ்சீவ், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏன் சஞ்சீவ், நீ என் மேல இவ்ளோ பாசமா இருக்க? ஆமா அபி, ஏன்னா நீ அம்மா.
எங்க அம்மாக்கு அப்புறம் என் மேல இவ்வளவு அன்பு வச்ச ஒரே ஆள் நீதான் அபி. உன்னை நான் என் அம்மாவை தான் பாக்குறேன். அதான் மா, நம்ம இத்தனை வருஷமா வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு நாளைக்கு எல்லாரும் பிரிஞ்சு போறோம். எப்படிமா தூக்கம் வரும்? மா, அழாதீங்கம்மா. நம்மளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நாள் தான். அபிக்கு மட்டும் முழுசா குணமாகட்டும். அதுக்கப்புறம் அபிகிட்ட இருக்க பாப்பா உன்னோட பாப்பா தான்னு அபிகிட்டயே சொல்லிடுவோமா? சொல்லுவடா சந்தோஷ், சொல்லுவேன். அது வரைக்கும் உங்களை எல்லாம் விட்டு வச்சாதானடா. தாத்தா சொத்து பேத்திக்குதான்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி நம்ம இந்த வீட்டை திரும்ப வாங்கிடலாமா? சந்தோஷ், அப்போ நம்ம வீடு நாளைக்கு ஜப்தி ஆக போறத நம்மளால தடுக்க முடியாதா? நானும் வீடு ஜப்தி ஆகிறத தடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு சஞ்சீவ் கிட்ட பேசிட்டு கார்ல வரும்போது ஃபுல்லா யோசிச்சுட்டு தான் வந்தேன். நான் வக்கீல் கிட்ட கூட மெசேஜ் பண்ணி கேட்டேமா. அவர் இப்போதைக்கு எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வீடு ஜப்தி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்களே வீட்டை காலி பண்ணிக்கோங்க, அதான் நல்லதுன்னு அவர் சொல்லிட்டாருமா. அப்படி போலனா வீடு ஜப்தி பண்ண வரவங்களால அவமானப்படுவீங்கன்னு சொல்லிட்டாரு. குடும்பமே ஒன்னா ஒப்பாரி வச்சு அழறத பாக்கும்போது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீஜா, நீ ஜெயிச்சுட்டடி. கவலைப்படாதீங்கம்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அபார்ட்மெண்ட் காலியா இருக்குன்னு சொன்னா. நான் அவங்ககிட்ட பேசிட்டேமா. நாளைக்கு காலையில வீடு ஜப்தி பண்றதுக்கு முன்னாடி நாமெல்லாம் அங்க போயிடலாமா? என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்கல்ல, நீங்கெல்லாம் இப்ப குடும்பத்தோட வெளியில போறீங்க. போங்க போங்க போங்க. சந்தோஷ், நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பிள்ளைங்க 2 பேரும் கல்யாணமாகி ஒன்னா குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நினைச்சேன். நான் அவங்க வாழ்றத கடைசி காலத்துல நிம்மதியா பாத்துட்டு இங்கே இருந்துடலான்னு நினைச்சேன். ஆனா எப்ப அந்த ஸ்ரீஜாவோட சதியால நம்ம குடும்பம் செதஞ்சு அபியும் சஞ்சீவும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. புது வீட்டுக்கு போறதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சேன். இது உன் அண்ணன் வீடு தானே, இதுவும் நம்ம குடும்பம் தானே. நம்ம குடும்பத்தை நீயே செதைச்சிட்டேடி. உன் பொண்ணு ஜெயிலுக்கு போயும் உனக்கு இன்னும் புத்தி வரலையே. ச்சே. அண்ணி, தேவையில்லாததெல்லாம் பேசி நைட்டு மாதிரி திரும்ப திரும்ப வம்புக்கு வராதீங்க. யார் வம்புக்கு வரா? நீயும் உன் பொண்ணு தான் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு குறியா இருக்கீங்க. ஆலமரம் மாதிரி இருக்கிற இந்த குடும்பத்தோட ஆணி வேறைய அறுக்க பாக்குறீங்க. எங்களுக்கு இந்த குடும்பத்தை அழிக்கிறதுல எல்லாம் ஆசை இல்ல, அபிய அழிக்கிறதுல மட்டும்தான் ஆசை. அதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள நாங்க விட மாட்டோம். ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? உங்க அம்மா உன்னையும் அவரே ஒரே வயதுல தானே பெத்தாங்க. நீ மட்டும் ஏன்டி இப்படி மாறி இருக்க? உன்னோட தப்பான புத்தி தான் உன் பொண்ண சைத்தானா மாத்தி இருக்கு. என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு போறீங்க? எங்களை திட்டி தீக்குறீங்களா? பரவாயில்ல, திட்டி தீத்துக்கோங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திட்டிக்கோங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களால அதை மட்டும் தானே பண்ண முடியும். நீங்க எல்லாம் அபி அபி நம்ம பின்னாடியே தெரிஞ்சீங்கல்ல, அதுக்கு ஸ்ரீஜா உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை இது. இந்த தண்டனைய நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அபிய இந்த வீட்டோட கொலசாமி கொலசாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த கொலசாமி உங்களை காப்பாத்தவர் தான் நான் பாக்குறேன். அத்தை, நீங்களும் உங்க பொண்ணும் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல திமிரா வேற பேசுறீங்க.
இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. என்ன ஆளாளுக்கு எகிரிக்கிட்டு இருக்கீங்க? சரி, நீங்கெல்லாம் இந்த வீட்ல இருக்கலாம். இந்த வீட்டை ஜப்தி பண்ண வேண்டான்னு நான் ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னு பாக்குறீங்களா? நீங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஜெயிலுக்கு போய் ஸ்ரீஜா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அபி, வா சஞ்சீவ். ஏய், நீ எதுக்குமா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ வா, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் போய் சமையல் பண்றேன். சமையலா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ ஒரு வாரத்துக்கு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. என்ன, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே போதும். சஞ்சீவ், நான் நல்லாதான் இருக்கேன். நான் சமைக்கிறேன், விடு சஞ்சீவ். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அபி. நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அபி. நான் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருந்த ஆளு. என்னால எப்படி நாள் முழுக்க சும்மா இருக்க முடியும்? என்ன புரிஞ்சுக்கோ சஞ்சீவ். நான் போய் சமைச்சிட்டு வரேன். நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உனக்கு பண்ணிருக்கிற ஆபரேஷன் சின்னது கிடையாது, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். நீ வேலையெல்லாம் செய்யக்கூடாது. பொண்டாட்டி நான் இருக்கும்போது புருஷன் நீ சமைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சஞ்சீவ். ஏன்? சமைச்சா என்ன இப்போ? பொண்டாட்டினா என்னுள் பாதின்னு தானே அர்த்தம். ஏன் பாதிக்காக நான் சமைக்க போறேன்? அதை யாரும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஆசை பொண்டாட்டிக்காக சமைச்சு போட்டு பாக்குறது எல்லா புருஷனுக்கும் கிடைச்ச வரம் இல்ல. நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். நான் சமைக்க தான் போறேன். ஓகே? அபி, தோசைக்கு தக்காளி சட்னி ஓகே தானே? அபி, அபி, என்னாச்சு? அடடா, என்ன நைட் என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்ன, அதை அப்படியே கண்டினியூ பண்றியா? சரி போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து கண்டினியூ பண்ணு போ. சரி சஞ்சீவ். ஏ அபி, தலையில இருக்கிற கட்டுல தண்ணி படாம ஃப்ரெஷ் அப் ஆகணும், சரியா? சரி. சீக்கிரம் அபிக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு அம்மா அப்பாவை போய் பார்க்கணும். அக்கா, என்னம்மா? அவசரமா ஒரு கால் பண்ணணும். உங்க போன் தரீங்களா? பேசிட்டு கொடுத்துடுறேனே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர வழியில பார்த்தேன். அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அவர் போயிட்டாரு. அவர் வீடு இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் போனை கொடுத்தீங்கன்னா அவருக்கு கால் பண்ணி பேசி அவரை போய் நேர்ல பாத்துருவேன். சரிம்மா, இந்தா சீக்கிரம் பேசிட்டு கொடு. சஞ்சீவனா நம்பர் 97. அபி சாபோட விளிம்ப தொட்டுட்டு வந்திருக்கா. அவ முழுசா கியூர் ஆகுற வரைக்கும் அவ எமோஷனல் ஆகுற மாதிரி பாப்பாவோட விஷயம் இல்ல வேற எந்த விஷயமும் தெரியக்கூடாது. இந்த மங்கா, சுமதி மேடம், ஜான்சி மேடம் யாருமே பாப்பாவை பத்தி உடறிடக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் நம்ம அபி கிட்ட பாப்பாவை பத்தி மறைச்ச விஷயத்த சொல்லிடணும். இவங்கள யாராவது போன் பண்ணி அபி எடுத்துட்டா கூட அது ஆபத்தாயிடும். அதனால சைலண்ட்ல போட்டிருப்போம். அதான் அபிக்கு இப்போதைக்கு நல்லது. என்ன போன் கனெக்டே ஆக மாட்டுது. அப்பா,
ரிங் போகுது. என்னம்மா போன் போகலையா? இல்லக்கா, போன்லாம் போகுது. ஆனா அண்ணன் தான் போன் எடுக்க மாட்டாரு. இந்தாங்கக்கா, நீங்க போங்கக்கா. அப்புறமா நான் வேற யார்ட்டையா போன் வாங்கி எங்க அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. வச்சிருக்காரு. சஞ்சீவ், என்ன சொல்ற? வர்மா சார் இன்டர்வியூ டேட்ட தள்ளி வச்சிட்டாரா? ஆமா. அபி, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன் சஞ்சீவ். நீ சொல்லு, வர்மா சார் இன்டர்வியூ டேட்ட தள்ளி வச்சிட்டாரா? ஆமா. நீ ஹாஸ்பிடல்ல கண்ணு முழிக்காம இருந்த விஷயத்த நான் வர்மா சார்ட்ட சொன்னேன். அவர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல இன்டர்வியூ டேட்டை மாத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சஞ்சீவ், நிஜமாதான் சொல்றியா? ஆமா. இன்டர்வியூ டேட்ட தள்ளி வச்சதுக்கு ருத்ரா எதுவும் பிரச்சனை பண்ணலையா? ஏன் பண்ணல? பண்ணா. ஆனா அத வர்மா சார் சமாளிச்சிட்டாரு. சரி, வர்மா சார் இன்டர்வியூ டேட்ட எப்போ தள்ளி வச்சிருக்காரு? அது அவர் ஏதோ அவசரமா வெளிநாடு போயிருக்காரு. 1 வீக் ஆயிரும் அவர் வர்றதுக்கு. வந்தோடனே இன்டர்வியூ வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. ஐயோ, நான் இன்டர்வியூவை மிஸ் பண்ணிட்டேன். உன்னை முதலாளி ஆக்க முடியாதுன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? என்ன அபி, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது, ஓகேவா? சஞ்சீவ், எது எது சின்ன விஷயம்? நீ முதலாளி ஆகுறது சின்ன விஷயமா? எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஸ்ரீஜா நம்மளை ஏமாத்தி உன்னை கடன்காரன் ஆக்கி நடு தெருவுல நிறுத்தி சவால் விட்டால, அவ கண் முன்னாடியே உன்னை பெரிய முதலாளி ஆக்கி காட்டணும் சஞ்சீவ். அதுக்கப்புறம் நான், நீ, அத்தை, மாமா, நம்ம எல்லாரும் ஒன்னா நம்ம வீட்டுல சந்தோஷமா வாழணும். ஸ்ரீஜா வீட்டை ஜப்தி பண்ணி அப்பா அம்மாவை வெளியே அனுப்ப சதி பண்ணிட்டா அபி. சஞ்சீவ் தம்பி. சஞ்சீவ், மல்லிகா அக்கா தான் உன்னை கூப்பிடுறாங்க. என்னன்னு போய் கேட்டுட்டு வாப்போ. என்ன மங்கா வந்து நிக்கிறா? அபி மங்காவை பார்த்தானா பாப்பாவை பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருமே. சஞ்சு அண்ணா, வாமா. மங்கா. அண்ணா. தம்பி, இந்த பொண்ணு உன்னை தேடிட்டு ரோட்ல நின்னுட்டு இருந்துச்சுப்பா. என்கிட்ட தான் போன் வாங்கி உனக்கு கால் பண்ணுச்சு. நீ போன் எடுக்கலனதும் ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்புறம் நானா பார்த்து விசாரிச்சு உன்னை எனக்கு தெரியும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சஞ்சீவ், தோசை சுட்டாச்சு, ஆறுது பாரு. வரேன். மல்லிகா அக்கா கிட்ட பேசிட்டு சீக்கிரம் வந்து சாப்பிடு சஞ்சீவ். மங்கா பாப்பாவை பத்தி கேட்க வந்திருக்கா. இது அபிக்கு தெரியாம எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. சஞ்சீவுக்கு தோசை சுட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு. சாப்பிடாம மல்லிகா அக்கா கிட்ட என்னதான் பேசிட்டு இருக்கானோ. அண்ணா. சொல்லுமா. அண்ணா, பாப்பா. ஒரு நிமிஷம்மா. அக்கா, மங்காவை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுக்கு போய் எதுக்கு தம்பி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? சரி, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு வீட்ல கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு, நான் அதை போய் பாக்குறேன். சரிக்கா. சஞ்சீவ், தோசை சுட்டாச்சு. சரி, ஓகே, வரேன். அண்ணா, பாப்பாவை காப்பாத்திட்டீங்கல்ல? பாப்பாவெல்லாம் காப்பாத்தியாச்சு மங்கா. மங்கா அபி கண்ணில் படுறதுக்கு முன்னாடி எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போயிடணுமே. என்ன பண்ணலாம்? மங்கா, நம்ம கொஞ்சம் அப்படியே தனியா போய் பேசுவோமா? சரிண்ணே. வா. என்னாச்சு? சஞ்சீவ் எவ்வளவு நேரமா காணோம்? சஞ்சீவ்,
சஞ்சீவ் 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 யார் கூட போறான்? அண்ணா எங்கண்ணா கூட்டிட்டு போறீங்க? நான் சொல்றேன்மா, நீ வா. ஐயோ, அபி கண்ணுல மங்கா பற்றக்கூடாது. அபி அபி இப்போ ஓகேவா? அபி என்னாச்சு அபி? மா, அபி நார்மல் ஆயிட்டாமா. அத்தை என்னம்மா நீ கொஞ்ச நேரத்துல எங்களை எல்லாம் பயமுறுத்திட்ட. சாரி அத்தை, எனக்கு என்னன்னே தெரியல. நீங்க சஞ்சீவ் எல்லாருமா சேர்ந்து எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அத்தை. சரி அபி, நீ போய் ரெஸ்ட் எடு. ஆமா அபி, நீ ரெஸ்ட் எடு போ. சஞ்சீவ் உனக்கு தோசை. ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ, போய் ரெஸ்ட் சரி எடு. சஞ்சீவ். அத்தை நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அத்தை. ம் சரி அபி. அம்மா, போன் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டேம்மா. அபியை போய் படுக்க சொல்லிட்டேன். சஞ்சீவ், நான் ஒரு முட்டாள் சஞ்சீவ். போனை யார் எடுத்தாங்கன்னு தெரியாம நான் அழுதுகிட்டே இருந்துட்டேன். சரி விடுங்கம்மா. இல்லடா, அந்த பொண்ணு அபிதான் அவதாரமா இருந்து நம்ம குடும்பத்தை தாங்கிட்டு இருந்தா. இப்போ அவளுக்கு ஒண்ணுன்னதும் ஆளுக்கு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அபி மட்டும் இப்ப நல்லா இருந்திருந்து நம்ம வீட்டை அந்த ஸ்ரீஜா சதி பண்ணி ஜப்தி பண்ண விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அபி நேரத்துக்கு சூறாவளியா மாறி அந்த ஸ்ரீஜா ருத்ரா எல்லாரையும் வேரோட புடுங்கி வீசி நம்ம வீட்டை காப்பாத்து. நீங்க அழறத என்னால தாங்கிக்க முடியலம்மா. ப்ளீஸ் அழாதீங்க. என்னால முடியல சந்தோஷ். உன் அப்பா தான் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைனாலும் சரி பண்ணிடுவாரு. இன்னும் சொல்ல போனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட உடனே ஓடி போய் உதவுற ஆளுப்பா உங்க அப்பா. அப்படி மனசு முழுக்க தைரியமும் தன்னம்பிக்கை நிறைஞ்ச உங்க அப்பாவே இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அத பாக்குறப்போ எனக்கு மனசு வலிக்குதுப்பா. அதை என்னால தாங்கிக்க முடியாமதான் சாமிக்கு முன்னாடி போய் நின்ன. அப்பா காலையில இருந்து வருத்தப்பட்டு இருக்கத பாக்குறதுக்கு எனக்கும் மனசுக்கு கஷ்டமாதான் இருந்துச்சு. நான் போய் அப்பா கிட்ட பேசினேன். ஆனா அவர் என்கிட்ட எதுவுமே பேசலமா. நீங்க 2 பேரும் வருத்தப்படுறத தாங்கிக்க முடியாம நானும் இந்த வீட்டை ஜப்தில இருந்து மீட்கிறதுக்கு என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால எதுவும் முடியலமா. அந்த ஸ்ரீஜா நமக்கு யாரும் உதவாத மாதிரி பண்ணி வச்சுட்டா. நமக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? நமக்கு நடக்கிறது எதுவும் தானா நடக்கலமா. அதுக்கு காரணம் அந்த ஸ்ரீஜாங்கிற கருநாகம் தான். ஸ்ரீஜா அபி சஞ்சீவ இந்த வீட்டை விட்டு விரட்டின அன்னைக்கு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு நான் அவளை விரட்டி அடிச்சிருக்கணும். ஆனா அவளை நான் சாதாரணமா நினைச்சு அவளை பரிதாபப்பட்டு விட்டேன் பாருங்க. அது இன்னைக்கு நமக்கே வந்து வினையா முடிஞ்சிருச்சுமா. மா, நடந்தது எதையும் மாத்த முடியாது. இனிமே நடக்க போறத பார்க்கலாம். அப்பாவை கூப்பிடுங்கம்மா. ஸ்ரீஜாவோட வக்கீல் போலீஸ் எல்லாம் இந்த வீட்டை ஜப்தி பண்ண வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? இல்லனா ரொம்ப அசிங்கமாயிடுமா? ப்ளீஸ் அழாதீங்கம்மா. நீங்க அழறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்தோஷ், நாம இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை இந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறா. சரிம்மா, நானும் உங்க கூட வரேன். வாங்க. சஞ்சீவ், மங்கா, நீயும் என் உடன் பிறப்பு மாதிரிதான். நீ வீட்டுக்கு வா.
வந்து பாப்பாவை தூக்கிட்டு போ. ஐயோ அபி, நான் பாப்பாவை தூக்கிட்டு போக வரல. பாப்பா உன்கிட்டே இருக்கட்டும். நான் உன்னையும் பாப்பாவையும் சும்மா பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். மங்கா, நிஜமாதான் சொல்றியா? பாப்பா என்கிட்டயே இருக்கட்டுமா? ஆமா அபி, பாப்பா உன்கிட்டயே இருக்கட்டும். பாப்பா இனிமே ஆசிரமத்துல இருக்க வேண்டாம். மங்கா, பாப்பா உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல? அப்படி இருக்கிறப்போ பாப்பா ஆசிரமத்துல இருக்கிறது தானே சேஃப். அது பாப்பா உயிருக்கு இனி ஆபத்து இல்ல அபி. பாப்பா உயிருக்கு ஆபத்து இல்லையா? என்ன சொல்ற மங்கா? ஆமா அபி, பாப்பாவை கொல்ல நினைச்சவங்களாம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பாப்பா இனிமே உன்கிட்டே இருக்கட்டும். பாப்பா உயிருக்கு இனி ஆபத்து இல்லைன்னு நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மங்கா. அப்புறம் அபி, சஞ்சு அண்ணாவை திட்டாத. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவரு உனக்காகவே வாழறவரு. நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறவரு. நீ திட்டினா அவரால தாங்கிக்க முடியாது அபி. சாரி சஞ்சீவ், நீ என்கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சது இல்லையா? இத மறைச்சத தெரிஞ்சதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அபி, அதெல்லாம் விடு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க உன்னை விட்டு போறோம். அப்பாக்கு என்னடா ஆச்சு? அப்பாவை கூப்பிட நான் ரூமுக்கு போனோமா? அங்க என்ன நடந்துச்சுன்னா, நான் இப்ப அவகிட்ட போய் வீட்டை ஜப்தி பண்ணாதன்னு சொன்னா அது அவ கேட்டுப்பான்னு தான் எனக்கு தோணுது. வேண்டாம்ப்பா, இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம்ப்பா. போலான்னா எங்கப்பா போறது? என் ஃப்ரெண்டு பிளாட் இருக்குன்னு சொன்னாப்பா, அங்க போயிடலாம் வாங்க. 40 வருஷமா சொந்த வீட்டுல வாழ்ந்த உங்க அம்மாவை வாடகை வீட்டுல வச்சு பாக்குற சக்தி எனக்கு இல்லப்பா. நான் உங்க அம்மாக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்தணும். அவ இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் வாழணும். நான் போய் ஸ்ரீஜா கிட்ட ஒரு வாட்டி கேட்டு பாக்குறேன்னு சொல்றேன். வேண்டாம்ப்பா, நீங்க ஜெயிலுக்கு போய் ஸ்ரீஜா கிட்ட ஏதாவது கேட்டு அவ உங்களை ஏதாவது சொல்லிட்டானா அப்புறம் உங்களால தாங்கிக்க முடியாதுப்பா. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாப்பா. ஸ்ரீஜாவுக்கு என் மேல மரியாதை பாசம்லாம் இருக்கு. நான் கேட்டா ஸ்ரீஜா கண்டிப்பா வீடு ஜப்தி ஆகிறதா தடுத்து நிறுத்துவா. நான் போயிட்டு வரேன். அப்பா வேண்டாம்ப்பா. இல்ல சந்தோஷ், வெளியே விடு, நான் போய் பாக்குறேன். இல்லப்பா, நான் உங்களை விட மாட்டேன். இங்க பார் சந்தோஷ், நீ தடுத்தால் நான் போய் தான் ஆவேன். ஐயோ அப்பா, போக வேண்டாம்னு சொல்றேன்ல. என்னை விடு சந்தோஷ். அப்பா போகாதீங்கப்பா, சொன்னா கேளுங்க. என்ன மன்னிச்சுடு சந்தோஷ், நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஐயோ அப்பா, அது இல்லப்பா, நான் சொல்றதை கேளுங்க. அப்பலாம் நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பா அப்பா ப்ளீஸ் பா. விடுப்பா, நான் போயிட்டு வரேன். அப்பா என்ன விடு. கேளுங்கப்பா. அப்பா நான் நினைச்சபடி எல்லாம் சரியா நடக்கணும்.
ஸ்ரீஜா மேடம், உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு மேடம். ஒருத்தர்னு சொல்றாங்க, அம்மா தானே எப்பவும் வரும். வந்திருக்கிறவங்களோட பேர் என்ன? பேரு ராமச்சந்திரன் சொன்னாங்க மேடம். மாமா எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காரு? ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்காரா? இப்ப எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க இப்படி சொன்னா அவர் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னாரு மேடம். என்ன சொன்னாரு? வீட்டை ஜப்தி பண்றத தடுக்கணுமா, அது சம்பந்தமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்ல சொன்னாரு மேடம். ஆளு பார்க்கவே பாவமா ரொம்ப சோகமா இருந்தாரு மேடம். வீடு ஜப்தி ஆகுறத எப்படியாவது தடுத்து நிறுத்து ஸ்ரீஜான்னு என் கால்ல விழுந்து கெஞ்ச வந்திருக்காரா? சரி, வரேன்னு சொல்லு. சரிங்க மேடம். நீ ஜெயில இருந்தாலும் சாதிச்சு காட்டிட்ட ஸ்ரீஜா. குடும்பமே உன் கால்ல வந்து விழற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல. நம்ம கிரேட். என்ன நடந்த விஷயத்துல ஒரு சின்ன குறை. மாமாவுக்கு பதிலா அத்தை என் கால்ல விழுந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கூடிய சீக்கிரம் அவங்களையும் என் கால்ல வந்து விழ வைப்ப. நான் வெயிட் பண்றதே அந்த சீனுக்காக தான். நீங்க என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட போய் உங்க அருமை மருமக அந்த அவதாரிணி அந்த அபிகிட்ட கேளுங்க. அவ ஏதாவது மேஜிக் பண்ணி வீட்டை ஜப்தில இருந்து காப்பாத்திருவால. ஆமா ஸ்ரீஜா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அபி அவதாரிணி தான். மல்லிகாக்கா எங்க? அவ இப்பவும் நல்லா இருந்தா உன் சதியெல்லாம் முறியடிச்சிருவா. ஊரை காக்குற இல்ல சாமி மாதிரிதான் நம்ம குடும்பத்தையே காக்குற குலசாமி அவ. ஆனா அவ நிலைமை இப்ப இப்படி ஆயிடுச்சு. என்ன அபி அபின்னு சொல்லி என்ன வெறுப்பேத்த வந்திருக்கீங்களா? ஏன் அந்த கொலசாமி கிட்டே போய் நிக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு ஏன் கிட்ட வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க, அபி நான் போய் ஸ்ரீஜா கிட்ட கெஞ்சின கதறின, ஸ்ரீஜா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான்னு. ஸ்ரீஜா, உன் கூட பேசுறது கூட என்கிட்ட திராணி இல்லம்மா. என் வாழ்க்கையில நான் சாமியை கூட கையெடுத்து கும்பிட்டதில்ல. முதல் தடவையா உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என்னங்க அம்மா 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 என்ன என்னாச்சுமா? அவரை கூப்பிடு, அவரை கூப்பிடுங்க. ஸ்ரீஜா, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்கிறேம்மா. தயவு செஞ்சு விட்டுடுமா. சீதாவை தெருவில் நிறுத்தி பார்க்குற சக்தி எனக்கு இல்லம்மா. ஓ, பொண்டாட்டி சென்டிமெண்ட். உன்ன யார் கால்ல யார் விழறது? ஆணவத்துல ஆறியா? இப்ப மட்டும் நீ வெளியில இருந்தீனா நானே உனக்கு கொண்டு போட்டிருப்பேன். ஜெயில இருந்துகிட்டும் இன்னும் உனக்கு திமிரு அடங்கலையா?
அம்மா சொன்ன மாதிரி ஜெயில இல்லாம வெளியே இருந்தாலும் வச்சுக்கோ, நானே உன்னை கொன்னு போட்டிருப்பேன். ஸ்ரீஜா, என்ன ரொம்ப ஆட்டம் அதிகமா இருக்கு? அபிக்கு தெரிஞ்சது அடக்கம் பண்ணிடுவான். ஐயோ சஞ்சீவ், என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கா? ஆமா, அபி வீட்ல தானே இருக்கா? அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நாளைக்கு வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த தெரிவிக்க போற. டாக்டர் சொன்ன மாதிரி அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே தாங்கிக்க முடியாம செத்துருவா. இல்ல அதையும் மீறி தாங்கிட்டு பதறி அடிச்சு வீட்டுக்கு வந்தா அங்க இவங்க 3 பேரும் உன்னையும் அபியையும் எப்படி கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளாத குறையா தள்ளனும், அப்படியே என்னோட வக்கீலும் போலீஸும் வெளியே தள்ளுறத பார்த்து ஆபரேஷன் பண்ண அபியோட மூளை சூடாகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து சாவா. இது எல்லாமே தான் நடக்க போகுது. அதுக்குள்ள என்ன எங்க இருந்து அடக்கம் பண்றது? ஒண்ணு வேணும்னா நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமா சேர்ந்து அபியதான் அடக்கம் பண்ண போறாங்க. நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. தெரியும் ஸ்ரீஜா, இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை செய்வேன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் அபியோட செல்போனை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க. நீ அபிய பாத்துக்க, என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? நான் ஆல்ரெடி அனுப்புன ஆளு உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்கப்பா. இங்க பாரு, சும்மா அடங்கு. ஏய், உனக்கு இப்ப என்ன தாண்டி வேணும்? வெரி சிம்பிள். என்ன எதிர்த்த அபி, அவளுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க. சஞ்சீவ், நான் கேட்டுட்டே இருக்கேன், சொல்லு எங்க இருக்க? வீட்ல இருக்கேன்னு சொல்லு. அது அம்மா வீட்டுக்கிட்ட தான் அபி. ஓ, அத்தைய பாத்துட்டியா? இன்னும் பாக்கல அபி, இனிமேதான் பாக்கணும். அப்படியா? சரி சஞ்சீவ். சரி, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? இல்ல, நான் வீட்ல இருக்கும்போது திடீர்னு சாமி படம் கீழே விழுந்துருச்சு. அது என் மனசுக்கு கொஞ்சம் தப்பா பட்டுச்சு. அதான் நீ அத்தை மாமா எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்க உனக்கு போன் பண்ணலான்னு சார்ஜ் போட்டிருந்த போன் எடுக்கலான்னு போனா சார்ஜ் போட்டிருந்த போனை காணோம். அப்படியா? ஆமா சஞ்சீவ், போனை தேடி பார்த்துட்டு கடைசியில மல்லிகா அக்கா கிட்ட போனை வாங்கி பேசிட்டு இருக்கேன். சரி அபி. சஞ்சீவ், நான் திரும்பவும் கேக்குறேன், அங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அபி, நீ மனச போட்டு குழப்பிக்காத. சரி சஞ்சீவ், நீ அத்தைய பார்த்ததும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேளு. எதுவா இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீ போன் பண்ணு, சரியா? சரி அபி. ஸ்ரீஜா அனுப்புன ஆள் சொல்றத நம்பாத அபிகிட்ட சொல்லிடலாம். ஹலோ ஹலோ அபி. ஹலோ சஞ்சீவ். ஹலோ அபி. ஹலோ சஞ்சீவ். ஷோ, போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சஞ்சீவ் ஏதோ சொல்ல வந்தான், என்னன்னு கேக்குறதுக்குள்ள போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, சஞ்சீவ் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான்ல, சஞ்சீவ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னன்னு கேட்டுக்கலாம். கட் ஆயிடுச்சு. மல்லிகா அக்கா. என்னம்மா? அக்கா, போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுக்கா. அதான் சார்ஜ் கம்மியா இருக்குன்னு சொன்னேனேமா. தேங்க்ஸ்க்கா. சரிம்மா, நான் வரேன். தேங்க்ஸ். நாம யாரும் அபிகிட்ட நடக்கிற விஷயத்த சொல்லலனாலும் அபிகா தோணி இருக்க. அதுதான் அபி. என்ன சஞ்சு ஒரு மாதிரி இருக்க? அம்மா, ஸ்ரீஜா இப்ப அபிகிட்ட வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த சொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன்னு சொன்னால. நான் ஆல்ரெடி அனுப்புன ஆளு உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்கப்பா. அதான் ஸ்ரீஜா அனுப்புன ஆளு அபிய பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த ஆள் சொல்றத நம்பாதானே அபிகிட்ட சொல்லான்னு இருந்தேன். அதுக்குள்ள போன் வேற கட் ஆயிடுச்சுமா. போன் கட் ஆனா என்ன, திரும்ப அபிக்கு கால் பண்ணி சொல்லிடு. சரிம்மா.
போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சஞ்சு, ஸ்ரீஜா அனுப்புனாலு அபிய பாக்குறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போய் ஸ்ரீஜா அனுப்புனால அபிட்ட பேச விடாம தடுத்துருப்பா. இல்லப்பா, நீங்க இப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை விட்டு... எங்களை விடுப்பா. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனி என்ன புதுசா வந்துட போகுது? சொல்லுங்க மேடம். நீங்க ஜெயில இருக்கிறதா கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ வருத்தப்படுற அளவுக்குலாம் நான் ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எனக்கு ஒரு சின்ன வேலை செய்யணும், சரியா? என்ன வேலை மேடம்? சொல்லுங்க, செய்யறேன். நான் இப்போ உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன். அந்த அட்ரஸ்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தி இருப்பா. அவளை நேர்ல போய் இவ்வளவுதானா மேடம்? உடனே செஞ்சிடுறேன் மேடம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ பேசுற பேச்சுல அந்த அபி அதிர்ச்சியில அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து சாகணும். சரிங்க மேடம், செஞ்சிடுறேன். நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன். ஓ, இதான் அவ வீடா? சூப்பர் ஸ்ரீஜா. நம்ம குடும்பம் அவமானப்படுறதையும் அசிங்கப்படுறதையும் பார்த்து அபி சாக போறது உறுதி. அத மாத்தலாம் யாராலையுமே முடியாது. ஸ்ரீஜா, ஏதோ கார் சத்தம் கேக்குது. இரு, நான் யாருன்னு பாக்குறேன். ஐயோ ஐயோ, ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருச்சே. இப்ப என்ன பண்றது? பாதிதான் சாப்பிட்ட, முழுசா சாப்பிட முடியலையே. சீ, வேண்டாம் வேண்டாம். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, அந்த குடும்பத்துல 3 பேர் வந்துட்டாங்கடி. 3? சஞ்சீவ் இல்ல? சஞ்சீவா? ஏய், அதுல சஞ்சீவ் இல்லையடி. ஓ, அந்த சஞ்சீவ் அபியை காப்பாத்த போயிருக்கானா? இல்லம்மா, நம்ம வீட்டை ஜப்தி பண்றதுக்கு போலீஸ் வக்கீல்லாம் வந்துட்டாங்க. அப்படின்னா உடனே கிளம்பலாம். நான் இத்தனை வருஷமா வாழ்ந்து இந்த வீட்டை விட்டு போக போறேன். இந்த வீட்டை என் மூத்த பிள்ளை மாதிரி நினைச்சேன். இப்ப என் பிள்ளைய விட்டுட்டு நானே போக போறேன். அந்த ஸ்ரீஜா சதி பண்ணி என் பிள்ளைகிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டா. ரூம்குள்ள போன அண்ணன் அண்ணி சந்தோஷம் எல்லாம் ரூமை விட்டு வெளியில வந்த பாட்ட காணுமே. இன்ஸ்பெக்டர் உள்ள ஆள் அனுப்பி அந்த 3 பேரையும் நாக்க புடுங்கிக்கிட்டு சாகர மாதிரி கேள்வி கேட்டு லத்தி சார்ஜ் பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு விரட்டுங்க. ஓகே மேடம். இந்த பொம்பளை என்ன ஜென்மம், தான் குடும்பத்தையே கேவலப்படுத்த துடிக்கிறா. யோ,
மேடம் சொன்னது உன் காதுல வேலையா? போய் 3 பேரையும் கேவலமா திட்டி கூட்டிட்டு வாயா. ஏன் இன்னும் இங்க நிக்கிற? போய் அவங்களை கூட்டிட்டு வாயா. போங்கறல்ல. இல்ல சார், நான் மாலை போட்டிருக்கேன். நீங்க சொல்றத செய்யறதுக்கு என் மனசு உடன்படல சார். உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். யோ, நீங்க 2 பேரும் போய் கூட்டிட்டு வாங்கயா. ஓகே சார். சொன்னா கேட்காம நீங்க யார் என்ன கேக்குறதுக்கு? ஒரு தடவை நான் அபியை தானே பார்க்க வந்திருக்கேன். எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், இங்க இருந்து போனே. ஓ, இவதான் அபியா? வா. என்ன மல்லிகாக்கா ஒரே சத்தமா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா அபி, இதோ இருக்காளே இவ. அபி அபின்னு உன் பேரை கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு உன் வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருந்தா. ஏங்க, வருத்தப்படாதீங்க. எதுக்கும் கலங்க கூடாது. இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது நம்ம வீடு. இந்த வீட்டை நம்ம கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. அபிக்கு முழுசா குணமாகற வரைக்கும் தான் அந்த ஸ்ரீஜாவோட ஆட்டம் எல்லாம். அபிக்கு மட்டும் முழுசா குணமாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அபிகிட்ட சொல்லி இந்த வீட்டை மீட்டெடுத்துடலாங்க. ஆமாப்பா, அம்மா சொல்றதுதான் சரி. அபி குணமானதும் நம்ம பிரச்சனையெல்லாம் தானா சரியாயிடும். நம்ம வீடு திரும்ப நம்ம கைக்கு வந்துரும்பா. நீங்க கவலைப்படாம வாங்கப்பா, போலாம். சரிப்பா, நம்ம போகலாம். சார், இப்ப எதுக்கு கதவை உடைக்கிற மாதிரி திறந்துட்டு வரீங்க? ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டி கேட்டுட்டு வரணும்னு மேனஸ் இல்ல? டேய், எனக்கே ஆர்டர் போடுறியா? இந்த வீடை உங்க கையை விட்டு போய் ரொம்ப நேரமாச்சு. இதுல கதவை வேற தட்டிட்டு வரணுமா? எங்களை பார்த்தா கேன தெரியுதா? உங்களை கிளம்ப சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் கிளம்பாம இருந்தா என்ன அர்த்தம்? யோ, எல்லாம் விளைய வாங்க. என்ன சார், எங்களை அக்யூஸ்ட் ஹேண்டில் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்றீங்க? என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அத சோதிக்காதீங்க. சோதிச்சா என்னையா பண்ணுவ? அவதார் மாதிரி பறந்து எல்லாரையும் வெளியே தள்ளிடுவியா? முறைச்ச லாடம் கட்டுறவன் ஜாக்கிரதை. எங்க கை வச்சு பாருங்க பாப்போம். முடிஞ்சா கை வைங்க சார் பாப்போம். சந்தோஷ், வேண்டாம், வெளியில வாங்க. உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. சந்தோஷ், இப்ப நாம ஸ்ரீஜாவோட சூழ்ச்சி வலையில இருக்கோம். ஸ்ரீஜாவோட ஆளுங்க நம்மள வேணும்னே வம்பிழுத்தாலும், அவங்க என்ன பேசினாலும் நீ எதுவும் பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது. என்னமா சொல்றீங்க நீங்க? சொல்றத கேளு சந்தோஷ். நீ கோவப்பட்டா அது ஸ்ரீஜாவுக்கு தான் இன்னும் சாதகமா அமையும். அவ என்ன ஆசைப்படுறாளோ அதுதான் நடக்கும். அதான் சொல்ற, கொஞ்சம் பொறுமையா இரு. சார், சந்தோஷ், கோவப்படாத. நான் தான் சார் தெரியாம அப்படி சொல்லிட்டேன். நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு இவ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? சார், அந்த அம்மா போய் சொல்றாங்க. எங்களை திட்டினது அந்த ஆளு. இன்ஸ்பெக்டரோட பேச்ச கேட்டு சந்தோஷால தாங்க முடியாம இன்ஸ்பெக்டரும் சந்தோஷம் சண்டை போட்டுக்கணும். என்ன சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு இப்ப உங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறியா?
சந்தோஷ், இப்பதானே சொன்னேன் அவங்க எது பேசினாலும் அமைதியா இருந்தேன். கான்ஸ்டபிள கதவை தட்டிட்டு உள்ளவான்னு சொன்னது மட்டும் இல்லாம என்னையே ஏன்னு சொல்றியா? உன்ன இதோ பாருங்க சார், கோவப்படாதீங்க. பொறுமையா நிதானமா பேசுங்க, இல்லனா தப்பா போயிடும். என்ன என்ன தப்பா போயிடும்? வக்கீல் சார், நீங்களும் இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து சந்தோஷ, எங்க அண்ணனை சீதாவையும் ஏதாவது அசிங்கமா பேசுங்க. சந்தோஷ், நீங்க போலீஸுக்கு மரியாதை கொடுக்காம தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை. யார் சார் தப்பு தப்பா பேசுறா? இந்த இன்ஸ்பெக்டர் தான் வீட்டை விட்டு வெளியே போக இருந்த எங்களை வம்புக்கு இழுக்கிறாரு. ஐயோ, சந்தோஷ் கோவப்படுறா. ச்சே, இந்த நேரத்துல யார் போன் பண்றது? ஹலோ மேடம், நான் இப்ப அபி வீட்ல தான் இருக்கேன். மேடம், நான் ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட் பேசுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அபிய பார்க்க அனுப்பிச்ச ஸ்ரீஜாவோட ஆளா இது? நான் வம்பு இழுக்கிறேனா? டேய், என்ன சார் டெய்லாம் சொல்றீங்க? ஒழுங்கா பேசுங்க. அபி கூட தான் இருக்கேன் மேடம். அபிக்கு அவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியணுமாமா. அதான் உங்களுக்கே நான் போன் பண்ணேன். நீங்க உங்க போனை ஆன்ல வைங்க. என் போனை நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அபி காதுக்குள்ளத கேட்கட்டும். ஸ்ரீஜா நினைச்ச ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. உன் அத்தை, மாமா, சந்தோஷ் எல்லாரும் இப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னு நீயே கேளு. அம்மா, மா, நான் ஜெயிச்சிட்டேன்மா. அந்த அபிகிட்ட நான் விட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா ஸ்ரீஜா, நீ ஜெயிச்சிட்ட. அங்க சீதா, ராமச்சந்திரன், சந்தோஷ் எல்லாம் போலீஸ் அடிச்சு விரட்டுறத பார்த்து தாங்கிக்க முடியாம அந்த அபி சாவான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே செத்துட்டாளா? அபி இவ்ளோ வீக்கா இருப்பான நானே யோசிச்சு பாக்கல ஸ்ரீஜா. எனக்கு இப்பதாமா இந்த பிறவியோட பலன் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா, நீ அந்த அபி செத்தத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே என்கிட்ட சொல்ற? லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டியும் தப்பாயிராதே. நிச்சயம் தப்பா இருக்காது ஸ்ரீஜா. நீ அனுப்பின ஆள்தான் இதை என்கிட்ட சொன்னா. பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீக்கிரமா எனக்கு வீடியோ கால் பண்ணி அங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு காட்டு. ஹாலுக்கு போய் காட்டுறேன் ஸ்ரீஜா. சீதா, எங்க அண்ணன், சந்தோஷ் எல்லாரும் போலீஸ் கிட்ட அடி வாங்கி அசிங்கப்படுறத நீ வீடியோ கால்ல பாரு. அப்பா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா அது தப்பாயிடும்பா. வாங்கப்பா போலாம். தப்பா நடக்கணும்னு தாண்டா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சந்தோஷ். நீங்க சாமி போட்டோ மட்டும் எடுத்துட்டு வாங்கம்மா, நம்ம போலாம். நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிற அந்த சாமி போட்டோவை எடுத்துட்டு போய் என்னப்பா ஆக போகுது? நியாயத்தை நிலநாட்டுறதா சாமி. அதுவே இன்னைக்கு இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் சாமி போட்டோல எதுக்குப்பா? வேண்டாம் சந்தோஷ், நம்ம கிளம்பலாம். வக்கீல் சார், உங்களை அனுப்புன அந்த ஸ்ரீஜா கிட்ட போய் சொல்லுங்க, அவ சாவு என் கையில தானு. நீ என்ன கொல்ல போறியா? நான் ஸ்ரீஜாடா, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாரையும் லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சு இழுத்துட்டு போ சொல்லுமா. நம்ம குடும்பம் அடி வாங்கி அசிங்கப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்ஸ்பெக்டர்,
என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? கிளம்புங்க. கொஞ்சம் பொறுங்க சார், கார் வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்றோம். காரு வர வரைக்கும் நீங்க போய் தெருவுல நிக்கலாமே, ஏன் இங்க நிக்கிறீங்க? அபி, 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 இனிமேதான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. அம்மா, நீ அந்த அபி செத்தத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே என்கிட்ட சொல்ற? அந்த ஹாஸ்பிடல்ல நடந்த மாதிரி எதுவும் தப்பாயிடாதே? தப்பா ஆகாது ஸ்ரீஜா. நீ அனுப்பின ஆள்தான் என்கிட்ட சொன்னா. அம்மா, அந்த வக்கீல் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இன்ஸ்பெக்டர், நீங்களும் வக்கீலும் கொஞ்சம் வெளியில வாங்க. வக்கீல் சார், சிந்தாமணி மேடம் நம்மள தனியா பேச கூப்பிடுறாங்க. சரி. என்ன சீதா, எல்லாரும் வெளியே போறாங்க? அது அபி வரால, அவளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு பிளான் போட போயிருப்பாங்க. அவங்க என்ன பிளான் போட்டாலும் அபிய ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சார் நீங்க? அபி போன் வந்தது 2 பேரும் பொட்டி பாம்பா அடங்கிட்டீங்க. மேடம், அது ஒண்ணு இல்ல மேடம். அபி மேடம் போல்டா பேசணும்னா எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயம் வந்துருச்சு மேடம். அபி உங்களுக்கு மேடமா? ஸ்ரீஜா உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்க. ஸ்ரீஜா, ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், பேசு. சார், நீங்க போலீஸ், அவரு வக்கீல். அந்த சட்டம் உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு சார் இப்படியே நிக்கிறீங்க? இல்ல மேடம், அது வந்து சார், நான் சொல்றத நல்லா உங்க மண்டையில வாங்கிக்கோங்க. வீடு ஜப்தியான மேட்டர் தெரிஞ்சு அபி இந்நேரம் செத்து இருக்கணும். ஆனா அவ சாகல. அதை ஈஸியா நடக்க வைக்கணும்னா அபி சீதா ராமச்சந்திரன் மேல வச்சிருக்கிற பாசமும் எங்க குடும்ப மான மரியாதையும் போயிடக்கூடாதுங்கிற எண்ணமும் தான். அதான் அவ உயிரை போக விடாம புடிச்சு வச்சிருக்க. அத நாம உடைச்சா அந்த அபிய சாகடிக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அது எப்படி ஸ்ரீஜா முடியும்? முக்கியமா இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சீதா, ராமச்சந்திரன், சந்தோஷ் 3 பேரையும் யோசிக்காம உங்க கான்ஸ்டபிள வச்சு லத்தி சார்ஜ் பண்ணுங்க. லத்தி சார்ஜ்னா அது சாதாரணமா இருக்க கூடாது. ஒவ்வொரு அடியிலையும் எலும்பு தேயணும். அறம் கொண்டு நடப்பாய், அன்றென்று இருப்பாய். சத்துக்கள் எழுந்தால் சபதம் கொண்டு முடிப்பாய். எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் எதிரிகளை கொள்ள, நல்வினைகள் வெல்ல நீ எடுப்பாய் சூழாயுதம். மேடம், உங்க ஐடியாலாம் சரிதான் மேடம். இருந்தாலும் மாட்டிக்கு வேணும்னு ஒரு பயமா இருக்கு. சார், பயப்படாதீங்க. உங்களை பாதுகாக்க நான் இருக்கேன். நீங்க மாட்டவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு அபியை கொல்றதுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். 1 கோடியா? இன்ஸ்பெக்டர் சார், 1 கோடிங்கிறது நீங்க ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வேலையை பார்த்தா கூட சம்பாதிக்க முடியாத பணம். நல்லா யோசிங்க. மா,
அங்க இன்ஸ்பெக்டரும் வக்கீலும் யோசிச்சு முடிவெடுக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ செய். சரி சொல்லு, என்ன பண்ணணும்? சரி சார், யோசிச்சுட்டே இல்லாம சீக்கிரம் உள்ள வாங்க. ஸ்ரீஜா, அத்தை மாமாவை அவங்க வாழ்ந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறியா? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. சஞ்சீவ், உன் போனை கொடு. உன் போனை என்கிட்ட தான் அபி இருக்கு. என் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? அதை நீங்க திருப்பி கட்டல, அதனாலதான் ஜப்தி பண்ண நாங்க கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கோம். இப்ப நீங்க எதுக்கு இதுல பிரச்சனை பண்றீங்க? அம்மா, அந்த இன்ஸ்பெக்டரும் வக்கீலும் அபி கிட்ட பயந்து ஏமா பேசிட்டு இருக்காங்க? வக்கீல் சார், உங்க கோர்ட் ஆர்டர், அதுக்கு பின்னால இருக்கிற ருத்ரா, அதை செய்ய சொன்ன ஸ்ரீஜா, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மொத்தமா சொதப்பி விட்டுருச்சீங்க. இன்ஸ்பெக்டர் சார், இப்போ இந்த இடத்துல நீங்க நினைச்ச அந்த வீடு ஜப்தி சீன் நடக்க போறது இல்ல. வேற ஒண்ணு நடக்க போகுது. அபி என்ன சொல்றா? என்ன சார் புரியலையா? அபி சீனையே மாத்துவா. என்ன சீன் மாற போகுது? சும்மா பில்டப் கொடுக்காத. சார், பில்டப் கொடுக்கறதெல்லாம் உங்க வேலை. அபி பில்டப் கொடுக்கறவ இல்ல, பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்றவன். நீங்க என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்குனீங்கல்ல, அப்ப அபியோட குரல் கேட்டதும் ஓங்குன கை அப்படியே நடுங்குச்சுல. அந்த செகண்டே உங்க மனசுல ஒரு பயம் வந்து உங்க முகமெல்லாம் அப்படியே வேர்த்துச்சுல. அந்த பயம்தான் அபி. உங்களுக்கு இருக்கிற பயம் அபிக்கு இல்ல. ஏன்னா நீங்க உங்க மனசாட்சி எல்லாம் தொலைச்சிட்டு அநியாயம் பக்கம் நிக்கிறவங்க. ஆனா அபி அறத்து பக்கம் நியாய தர்மத்துக்காக நிக்கிறவ, அநீதியை எதிர்த்து போராடுறவ. அம்மா, சீதா என்னன்னா அந்த அபிக்கு இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. அந்த வக்கீலும் இன்ஸ்பெக்டரும் கிறுக்கணுங்க மாதிரி சீதா பேசுறத வாய் பார்த்துட்டு இருக்காங்க. மொத்த குடும்பத்தையும் அடிச்சு விரட்டுவாங்களா மாட்டாங்களா? மா, நீ அவங்க கிட்ட போனை கொடுமா. இந்த நேரத்துல எப்படி அவர்கிட்ட போன் கொடுக்கறது? மா, நீ குடுன்னு சொல்றல, குடு. சரி சரி. சார், ஸ்ரீஜா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. ஸ்ரீஜா மேடமா? என்கிட்ட என்ன பேசணுமா? இந்தாங்க. சிந்தாமணி அம்மா.